தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தோழர் கல்கி கோபிநாத் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர், இந்தியா கூட்டணி உருவாக காரணமா இருந்த நிதிஷ்குமார் இப்ப என்டிஏ கூட்டணியில ஐக்கியமாயிட்டாரு. பாஜகவோட சேர்ந்து பீகார்ல முதல்வர் பதவியையும் ஏத்துக்கிட்டாரு. ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற கோஷத்தோட முதல்வர் பதவி ஏத்திருக்கிறாரு. ஒரு பக்கம் பிஜேபிக்காரங்க ஜெய் ஸ்ரீராம்னு முழக்க வச்சிருக்கிறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெய் இன்குலாப், அப்புறம் ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய் போன்ற முழக்கங்களோட பதவி ஏற்றிருக்கிறாங்க. ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் மோடி நிதிஷ்குமாரை திட்டிட்டு இருந்தாரு, நிதிஷ்குமார் மோடியை திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு நண்பர்கள் ஆயிட்டாங்க. இது அந்த மாநில மக்களை எந்த அளவுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆயத்தப்படுத்தும். இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அனுதாப அலையும் மகாராஷ்டிரால எப்படி உருவாச்சோ அதே மாதிரி பீகார்லயும் உருவாயிருக்கு. நிச்சயமாக யாதவர்கள் நிதிஷ்குமாரை மன்னிக்க மாட்டாங்க, ஓபிசி வாக்குகள் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு பார்வையையும் வைக்கிறாங்க. இதை எப்படி தோழர் நீங்க பாக்குறீங்க? தோழர், இதுல பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய அந்த எட்டாப்பத்தனம் விபீஷணத்தனம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வேலையை நிதிஷ்குமார் காட்டிட்டாரு அப்படின்னு தான் பார்க்க முடியும். முதல் 2.5 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னாக்கா அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பிஜேபி நிதிஷ்குமாரோடைய ஜேடியு கூட்டணி வச்சாங்க. கூட்டணி வச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னாக்கா அடுத்து 2020 சட்டமன்ற தேர்தல், பீகார் சட்டமன்ற தேர்தல் வந்தப்ப முதல் 2 வருடங்கள் நான் ஆட்சியில இருக்க, அடுத்த 2 வருடங்கள் பிஜேபி ஆட்சியில இருப்பாரு. கரெக்டா 2 வருடங்கள் முடிந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா பதவி மாற்றம் கொடுக்கணும்னு சொல்லும் போதே இவருடைய பதவி ஆசைனால பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா விமர்சிக்க ஆரம்பிச்சு கடைசியில பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் இடதுசாரி கட்சிகளோடு சேர்ந்துட்டு மகா கூட்டணியை அமைச்சு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண பிஜேபிக்கு அல்வா கொடுத்தாரு. இங்க வந்தோடனே பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா இவருக்கு இருக்கு வெறும் 45 எம்எல்ஏக்கள் 43 எம்எல்ஏக்கள் இருக்கும்போது இவர் அந்த பதவியை தக்க வைக்கத்தான் இந்த வேலை பண்ண. அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, முதல் 1 வருஷம் நானே முதலமைச்சர் இருக்க, அடுத்த 1 வருஷம் தேஜஸ்வி முதலமைச்சரா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையோட தான் ராஷ்டிரிய ஜனதா தளத்தோட ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. லல்லு பிரசாத் அவர்களோடையும் தேஜஸ்வியோட கூட்டணி வைக்கிறாங்க. கூட காங்கிரஸ் சப்போர்ட்டுக்கு நிக்கிறாங்க. இடதுசாரிகளும் இதை ஒரு முன்னுதாரணம் எடுத்துட்டு இவருக்கு ஆதரவு கரம் நீட்டாங்க. இவரை நம்பினாங்க, எல்லாருமே நம்பினாங்க நிதிஷ்குமார. கடைசியில பாத்தீங்கன்னாக்கா இவர் பிஜேபி பண்ண துரோகத்தை இப்ப அப்படியே இந்த 1 வருடம் ஆட்சி காலம் முடியுதுன்னு சொன்ன உடனே அப்படியே எங்களோட தேஜஸ்விக்கு பதவியை மாத்தி கொடுக்கணும்னு சூழல் வந்த உடனே அப்படியே ஜம்ப் ஆகி இவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு மீண்டும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி கூட பாத்தீங்கன்னா இது ஒரு போலித்தனமான ஒரு தலைவரா ஒரு மாறிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு அவர் உண்மையா இல்ல, தன்னோட கட்சி தொண்டர்களுக்கும் உண்மையா இல்ல, மக்களுக்கும் உண்மையா இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவருடைய இந்த கேவலமான புத்தி, இந்த துரோகம், இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்குது. அதை எப்படி இந்த மக்கள் பீகார் மக்கள் இதை எப்படி கையாளுவாங்க, இதை எடுத்துக்கொள்வாங்கன்னு நம்ம தேர்தலில் தான் பார்க்க வேண்டியிருக்க. மற்றபடி இதை பாத்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட யாதவ் சமூகத்தினர் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாலும் அந்த கட்சிக்கும் ஆதரவாளர்கள் இருக்கதான் செய்வாங்க எல்லா கட்சியிலையும். சோ இது அப்படி நம்ம இன்னைக்கு இருக்க சூழல சமுதாய ஓட்டுகள் கண்டிப்பா ஒரு முக்கிய பங்கு வகிச்சாலும் 2 பக்கம் பேலன்ஸ்டா இருக்கிறதுனால இது அவ்வளவு தூரம் இது பண்ண முடியாது. ஆனா என்னன்னாக்கா இவருடைய இந்த ஜாதிய ஓட்டுகள் மக்களுக்கு நீங்க இதுல இருக்க கோபத்தை ஒரு சமூகத்தின் கோபமா நம்ம திருப்ப கூடாது. பீகார் மக்களுடைய கோபமா திருப்பினாதான் அது இதா இருக்குமே தவிர குறிப்பிட்ட யாதவ் சமூகத்துடைய கோபம்னு சொல்லிட்டு இது பண்ணாக்கா அது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க மக்கள் திரும்ப நிதிஷ் ஆதரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மக்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒரு சமூகத்தின் கோபமா மாத்தி அதை இன்னொரு தரப்பத்த ஆதரவாகவும் அது ஒட்டுமொத்த மக்களுடைய கோபமா கொண்டு போன மட்டும்தான் இதாகும். ஒட்டுமொத்த பீகார் மக்களுக்கு அவர் கூட்டணி கட்சியில் தோன்றல, பீகார் மக்களுக்கே ஒரு விதமான துரோகத்தை இழைத்திருக்கிறார் அப்படின்றத அங்க இப்ப இருக்கிற எதிர்கட்சிகளான காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படுத்தணும். அப்பதான் இது சரியா இருக்கும் தோழர். இப்போ கர்நாடகாவில் எப்படி இவங்க குமாரசுவாமி அவங்களுடைய கட்சி இருக்கு இல்லையா, அது எப்படி ஜேடிஎஸ் அவங்க
எப்படி இன்னைக்கு வந்து காணாமல் போனாங்க. இப்ப 2020 இப்ப 23ல நடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அங்க ஒரு முன்னாடி வரைக்கும் எல்லாம் எப்படின்னா 3 கட்டமா தான் இருக்கும். மும்முனை போட்டி மாதிரி. ஒரு பக்கம் பிஜேபி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ், இல்லைன்னா காங்கிரஸ் ஜேடிஎஸ் இப்படி சேர்ந்துதான் ஆட்சி அமைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஜேடிஎஸ் வந்து அப்படி கரைஞ்சு காணாம போன இடத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியுமே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட அதிமுகவையும் அதே கணக்குல சேர்த்துக்கலாம். ராமதாஸ் அவங்க கட்சியும் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்ப அதே மாதிரி பீகார்ல வந்து நிதிஷ்குமார் அவர்களை வந்து 45 இடம் தான் வச்சிருக்கிறாரு. 2019க்கு அப்புறம் அவருடைய செல்வாக்கு அந்த மாநிலத்துல குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இப்ப பிஜேபிக்கு அவர் போனதுனால பிஜேபியையும் நிதிஷ்குமார் வந்து பலவீனப்படுத்துவாரு, அப்புறம் ஒரு காலத்துல அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு காணாம போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையையும் முன்வைக்கிறாங்க. சோ இது ஒரு வகையில இந்தியா கூட்டணியை விட்டு நிதிஷ்குமார் போனது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதையும் பாக்குறாங்க. ஏன்னா இப்ப தொகுதி பங்கீடு வந்து எங்களுக்கு சுலபமா இருக்கும், இன்னொன்னு மக்கள் மத்தியில நாங்க ஈஸியா பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா இதுவரைக்கும் நிதிஷ்குமார் வந்து பிஜேபி திட்டிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாரு. இப்ப போய் அங்க கூட கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத ஈஸியா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டு அவர் வெளியேறது வந்துட்டு இந்திய கூட்டணிக்கு லாபம்னு பார்த்தா ஒரு விதத்தில் லாபம் தான். ஏன்னா இவங்க இந்த புல்லுரிவுத்தனம் பண்ற இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதோ இல்ல தேர்தலில் வந்துட்டு வேலை செய்ய நாளைக்கு ஒரு கூட்டணியை உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டு எந்த விதமான துரோகத்தையும் பண்ணலாம்ன்றால இப்பயே அவர் வெளியே போனது சரியான ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அதுல வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த துரோகங்களை வந்துட்டு முதல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் ஒருத்தர் தான் கிட்ட வராங்கனாக்கா வந்துட்டு ஒரு கட்சி தன்னோட கூட்டணி வைக்கிறதுனாக்கா அது எதன் அடிப்படையில் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆய்வு பண்ணணும். அதான் வந்துட்டு தன்னோட பதவிக்காலம் முடியுதுன்னு சொன்ன உடனே இந்த பக்கம் வந்தாங்க. லல்லு பிரசாத்தோட வந்துட்டு அவரோட கட்சியோட காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு தேஜஸ்விக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து அவர் முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு கட்டம் வரும்போது இந்த மாதிரி திருப்புறாருக்குள்ள அன்னைக்கு நீங்க வரும்போது இது தப்புன்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது என்ன மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்பம் வளர்ந்தது. யார் முதலமைச்சர் சொல்லிட்டு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா அது ஒரு குழப்பம் குறித்த ஒரு கவர்மெண்டா இருந்த சமயத்தெல்லாம் திமுக தெளிவா வந்துட்டு இந்த ஆட்சியை நாங்களா கவிழ்க்க மாட்டோம். அந்த ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம், அங்க இருக்க எந்த ஒரு எம்எல்ஏக்களும் விலைக்கு வாங்க மாட்டோம். அப்ப நிச்சயம் பொட்டி பொட்டியா கொடுத்தது எல்லா எம்எல்ஏக்களும் வந்திருப்பாங்க. கண்டிப்பா. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது திமுக வந்து முறைப்படி இவர்களுடைய வேஷங்களையும் இவர்கள் பண்ற அயோக்கியத்தனது தேர்தலில் மக்கள் தான் அம்பலப்படுத்துன்னு சொல்லிட்டு மக்கள் முறையில் அம்பலப்படுத்த திமுக ஆட்சிக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதை அங்க வந்துட்டு நிதிஷ்குமார் வந்துட்டு அந்த 2 ஆண்டுகள் பயன்படுத்திக்கிட்டு மீண்டும் இங்க கூட்டணி அமைக்க வரேன்னு சொன்னப்பே இல்ல நம்ம தேர்தலை சந்திப்போம் மக்கள் முடிவு பண்ணிட்டுன்னு சொல்லி இதை இது பண்ணியிருந்தாங்கனாக்கா இன்னைக்கு இந்த நிதிஷ்குமாரோடைய போலி முகம் அன்னைக்கு கிழிஞ்சு தொங்கி இருக்கும். ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு துணை முதல்வர் இந்த இடத்துல 2 துணை முதல்வர் விஜயகுமார் அதாவது சாம்ராட் சௌத்ரின்னு ஒருத்தரையும் விஜயகுமார் சிங்காவையும் இன்னைக்கு 2 துணை முதல்வர்கள் வந்துட்டு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதோட முக்கியம் என்னன்னாக்கா இன்னைக்கு அமித்ஷா போடு கொடுத்த அந்த சிக்கல்கள் இருக்கு இல்லைங்களா, கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது முழுக்க முழுக்க நிதிஷ்குமாருக்கு வந்து ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி நான் சொல்ற அளவுக்கு தான் நீ அமைச்சரை பிக்ஸ் பண்ணணும். என் கட்சியோட சேர்ந்தவங்களுக்கு தான் அமைச்சரவையில் அதிக இடம் இருக்கணும். எப்பவுமே ஒரு முதலமைச்சர் அவருக்கு கட்சியில இருக்கவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு தான் முக்கியமான அந்த ஒரு இது இல்லாம ஒரு டம்மி பொம்மையா இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, செத்தவங்க வாழா பூனைக்கு கூட வாழா இருந்துட்டு போயிடலான்ற நிலைமைக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நிதிஷ்குமார் வந்துட்டு வெறும் வாழா மட்டுமே இருந்துட்டு போயிட்டு வாழாட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்ததுனால வந்த வினைகள் இது. இவரால வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணிக்கு இவர் வெளியேறினதும் மிகப்பெரிய இது தொகுதி எண்ணிக்கையும் நான் பார்க்கல. மக்களை ஒரு குழப்ப நிலையில இருந்து ஈஸியா தவிர்த்துடலாம். ஏன்னா நிதிஷ்குமாருடைய துரோகங்கள் வந்துட்டு சில இளம் வாக்காளர்கள் மத்தியில் நிதிஷ்குமார் பண்ண துரோகங்களும் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் போது ஒரு இந்தியா கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போய் திரும்ப பாஜகவோட சேர்ந்ததுனால அந்த புளோட்டிங் ஓட்டா இருக்க இளைஞர்கள் சில இருக்க இளைஞர்கள் மத்தியில இருக்கக்கூட புளோட்டிங் ஓட்டுகள் வந்து திரும்ப இந்தியா கூட்டணி வர வாய்ப்பு இருக்குது. நாம் இதை தொகுதியும் பார்க்காம தொகுதிகள் வச்சு பார்க்காம ஓட்டுகளா பார்த்தாதான் இதை வந்து சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நிதிஷ்குமார், ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் அவங்க தான் சேர்ந்து சக்சஸ்ஃபுல்லா பல போராட்டங்களுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய்
அந்த டேட்டாவை வந்து வெளியிட்டு இன்னைக்கு இடஒதுக்கீடு விஷயத்திலையும் அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி எக்ஸிக்யூட்டே பண்ணிட்டாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு, ஓபிசி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு முற்றிலும் எதிர் திசையில பயணிக்கிறது தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இப்ப எந்த அடிப்படையில நிதிஷ்குமார் பிஜேபியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு ஒரு டிமாண்டை வைப்பாரு? ஏன்னா இதுவரைக்கும் அந்த மாநிலத்துல மோடியையும் பிஜேபியும் திட்டிக்கிட்டு தான் அரசியல் பண்ணியிருக்கிறாரு இந்த ஒரு 2 வருஷத்துல. இப்ப எப்படி போய் திருப்பி நாடாளுமன்றத்துல என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவாரு? எதன் அடிப்படையில போவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்த ஒரே மாதத்துக்குள்ள சாதிவாரி கணக்கெடுப்புக்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும், அனைத்து சாதியினருக்கும் சமமான வகையில உரிமைகளும் அதிகாரங்களும் பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஆணித்தரமா பேசுறாரு. அகிலேஷ் யாதவும் அதுக்கு ஒத்து போறாரு. இப்போ நிதிஷ் வந்து வேற ரூட் எடுக்கிறாருன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம், மோடி பிஜேபியினுடைய எதிர்காலமே காலியாக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல தோழர், இப்போ நிதிஷோட எதிர்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சிக்கு வந்து அதே நிலைமை தான் ஏற்படும். ஓகேங்களா? என்ன இல்லைன்னா நம்ம ஓபிஎஸ்க்கு வந்த நிலைமை தான் நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். நான் இதுல எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்ல ஏதாவது தேர்தல் முடிவுகள்ல அவங்க வாங்குற வாக்குகளை பொறுத்து தான் அது வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். ஓபிஎஸோட நிலைமைன்னு சொல்லி எடுத்துக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும். இவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்துட்டு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை எல்லாம் வந்தப்ப எப்படி இந்த மண்டல் கமிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ, ஓபிசி மக்கள் முன்னேற்றத்துல வந்துட்டு மிகப்பெரிய தடையா இருக்கிறதோ, ஓபிசி மக்கள் வந்து முன்னேறி வந்துடக்கூடாது, கல்வியிலும் வேலை வாய்ப்புலையும் முன்னேறிடக்கூடாது மிக தெளிவா இருக்கக்கூடியது பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அவங்க வந்து இன்னைக்கு இது பண்ண இன்னைக்கு இப்ப நிதிஷ்குமார் அவர்கள் போட்ட சட்டத்தை கூட ஒரு தீர்மானத்தை போட்டு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை போட்டு நிறுத்தி வைக்க முடியுமே. ஓகே, எல்லாமே ஒரு நாடகமா இப்ப தெரியுது இல்லைங்களா? ஆமா, இது எல்லாமே ஒரு நாடகம் ஆயிடுச்சுன்னு தோணுது. அதனால வந்துட்டு என்னன்னாக்கா இது அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பால வந்த விஷயங்கள் வந்துட்டு என்ன நடக்கும், அதனுடைய இடஒதுக்கீடால அதை இன்பிட் பண்ணிருக்காங்கனாக்கா அது எல்லாமே இப்ப கேள்விக்குறியான சூழல் இருக்கு. ஏன்னா பிஜேபிக்கு இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. அந்த இடஒதுக்கீடு இருந்தா அது பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் மிக தெளிவான ஒரு விஷயத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இதெல்லாம் கேள்விக்குறியாகுது. எது எப்படி இருந்தாலும் இவர்களால வந்துட்டு எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சொன்ன மாதிரி பிஜேபியும் அறிக்கை விடலாம், மக்களை ஏமாத்துற வேலையை கூட அது வந்துட்டு பண்ணலாம். அவங்க நாங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஓபிசியோடைய சமூக பிரதிநிதியா பாருங்க, நாங்க அமித்ஷா வச்சிருக்கிறோம், நரேந்திரா வச்சிருக்கோம்னு காட்டுவாங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியா அம்மா திரௌபதி முர்மு வந்து காட்டுவாங்க. ஆனா இவர்கள் முன்னேற்றம் மட்டும் முன்னேற்றமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய மாநிலம் தமிழ்நாடு, கேரளாவும் தான் இருக்கே தவிர வட மாநிலங்கள் அதை வந்துட்டு எழுப்பல. அந்த கேள்வி எழுப்பாதனால வரக்கூடிய சிக்கல் தான் இந்த போலித்தனங்களான அரசியலை வச்சுட்டு தான் இவங்க வந்து வேலையை காட்டுறாங்க. இது கண்டிப்பா வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு எடுபடாது. அதாவது வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாதனால வட இந்தியர்களை இவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு வாக்கு வங்கியை கொடுக்கும். ஆனா பீகார்ல இனிமேல் நிதிஷ்குமாரோடைய அரசியல்ன்றது இதோட அஸ்தமிக்கக்கூடிய சூழலுக்கு தான் வந்திருக்கு நான் பாக்குறேன். ஏன்னா நிதிஷ்குமாரால இனிமேல் வந்துட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இப்படி ஒரு துரோகியை வந்துட்டு. அதாவது வந்துட்டு வரலாற்று எவ்வளவு பெரிய துரோகியா இருந்தாலும் சரி, புரூட்டஸா இருந்தாலும் சரி, சீசரை ஒரு தடவை தான் முதுகுல குத்தணும் இல்லைங்களா? ஆனா புரூட்டஸ் கூட சீசரை மட்டும்தான் குத்தனா முதுகுல, நாம் அதையும் பாத்துக்கணும். ஆனா இந்த நிதிஷ்குமார் பார்த்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் எல்லாத்துடைய முதுகலையும் குத்திட்டு இருக்கிறான். அப்படி கூட இவ்வளவு ஒரு துரோகம் உள்ள ஒரு நபரை வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது. அது பீகார் மக்கள் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டால் நிதிஷ்குமார் கண்டிப்பா வந்துட்டு வரலாற்றின் குப்பை தொட்டியில் தான் கிடப்பாரு அப்படின்றது நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அப்ப அதுக்கு நிச்சயமா என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா 2019 37% வாங்குறாங்க, என்டிஏ கூட்டணியா சேர்த்து 45 வாங்குறாங்க. அன்னைக்கு வந்து உத்தவ் தாக்கரே என்டிஏல இருந்தாரு, நிதிஷ் என்டிஏல தான் இருந்தாங்க. இன்னைக்கு உத்தவ் தாக்கரே வெளியே வந்துட்டாரு, நிதிஷ் மட்டும் உள்ள இருக்கிறாரு. சோ போன மாசம் வரைக்கும் பிஜேபி நான் ஒண்ணு கேட்கறேன், தப்புன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நிதிஷ்குமாரோட இம்பாக்ட் என்ன இருக்குது? உத்தவ் தாக்கரோட இம்பாக்ட் என்ன இருக்குது? மம்தா இம்பாக்ட் இல்ல இல்லைங்களா? அது அந்தந்த மாநிலங்கள்ல தான் இதாகமே தவிர நமக்குள்ள வந்துட்டு எந்த ஒரு இம்பாக்டும் இப்ப
உண்மையை சொன்னாக்கா இங்க திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்க வந்துட்டு குறைஞ்சது என்னுடைய கணக்கு வந்துட்டு ஒரு 30 தொகுதி வெல்லத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. என் மைண்டுக்கு படுது. இந்த 10 தொகுதி நான் இந்த தடவை 40 திமுக வந்துட்டு மிகப்பெரிய சவாலா தான் நான் பார்க்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஏன்னா அதுக்கான காரணங்கள் வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் பண்ணக்கூடிய அடாவடித்தனங்கள் எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சது. மக்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசு அது வந்துட்டு முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலின் சில அமைச்சர்களும் சிறப்பா செயல்பட்டாலும் கட்சி நிர்வாகிகளுடைய அத்துமீறல்கள் வந்துட்டு இங்க வந்துட்டு இதா இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு விமர்சனம் சென்னை பெருவெள்ள பாதிப்பு ஒரு காரணமா காட்டலாம். அடுத்து வந்து தூத்துக்குடி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவும் பிஜேபி பிரிஞ்சு இருந்திருக்கிறதுனால ஓட்டு சிதறல்கள் இந்த தடவை அதிகமா இருக்குது. ஓட்டு வந்து அதிக சிதறனால இந்த கால்குலேஷன் பண்ணா ஒரு 30 தொகுதி தான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா உத்தவுடைய இது வந்து பார்த்தா மகாராஷ்டிரால தான் அது இம்பாக்ட் பண்ணவே தவிர நம்மளுடைய திமுகவோட இம்பாக்ட் வந்து மகாராஷ்டிரா கண்டிப்பா எதிரொலிக்காது. புரியுதுங்களா? ஏன்னா மாநில கட்சிகளுடைய இதாகும். அதனால பீகார்ல கண்டிப்பா நிதிஷ்க்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்கும். நிதிஷோட எதிர்காலம் பீகாரில் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்குது. அது வந்து வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால வந்துட்டு அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாடாளுமன்றத்துல ஒட்டுமொத்தமா இந்தியா நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிரொலிக்காது. அப்படி ஒரு விஷயம் எதுக்குனாக்கா கடந்த தேர்தலே பாத்தீங்கன்னாக்கா அந்த புல்வாமா பிரச்சனை தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கடைசி நேரத்துல ஒரு கை கொடுத்து போச்சு. புல்வாமா தாக்குதல் அந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு இதாச்சே தவிர மற்றபடி இல்லைனாக்கா போன தடவை உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய இதாக்கா. அதே சொல்ல போன தடவை எதிர்கட்சிகளும் தனித்தனியா நின்று தங்களுடைய ஓட்டுகளை சிதற விட்டாங்க. இந்த தடவையும் அந்த எங்க சிதற விட்டுருவாங்கன்னு நமக்கு ஒரு பயம் இருக்குது. இருந்தாலும் இந்த கூட்டணியை சரியா ஸ்ட்ராங் பண்ணி அவங்க கொண்டு போயிட்டாங்கன்னாக்கா நிச்சயம் வந்துட்டு பிஜேபி அடுத்த தடவை வரத்துக்கான வாய்ப்புகளை வந்து தடுக்க முடியும். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இந்தியா கூட்டணியில் அதிகமான குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய நபரா இருந்தோட இந்த நிதிஷ் தான். தொகுதி உடன்படிக்கைகள்ல இருந்துட்டு ஒவ்வொரு கட்சியுடைய மாநில சித்தாந்தத்திலையும் கேள்வி எழுப்பக்கூடியவரா இருந்தவர் இந்த நிதிஷா தான் இருந்தாரு. அதனால அவரை வந்து ஏன்னா லல்லு அவர்களுடைய அரசியல் முதிர்வுக்கு முன்னாடி நிதிஷ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க லல்லுவே வந்துட்டு சொல்றாரு. லல்லுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய அந்த இம்பாக்ட் என்னன்னு தெரியும். தமிழ்நாட்டோட மொழி உணர்வு மொழிப்போர் பத்தி எல்லாம் அவங்க நல்லா தெரிஞ்சதுனால அவங்க அமைந்திருக்கலாம். நிதிஷ்குமாருக்கு அதெல்லாம் புரியாதனாலதான் வந்துட்டு ஹிந்தி நீங்க கத்துக்கலாம் அப்படின்னு மாதிரிலாம் கேள்வி எழுப்புறேன். அதுக்கான இதெல்லாம் தெளிவா இதா இருக்குது. ஆனா வந்துட்டு இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்துறதுல நிதிஷ்குமாரோட பங்கு இருக்கோ அப்படின்றது. ஏன்னா உள்ளடி வேலை பண்ணுவாங்க இல்லைங்களா? மம்தாவை கூட நிதிஷ்குமார் தான் தூண்டி விட்டுருக்கலாம்னு எனக்கு தோணுது. இப்ப மம்தாவை தூண்டி விட்டுருக்கலாம், கெஜ்ரிவாலை தூண்டி இருக்கலாம். இந்த மாதிரி வேலைகள் நிதிஷ்குமாரை கூட செய்திருக்கலாம். ஏன்னா இவருக்கும் பிரதமர் கனவு இருக்குது. நிதிஷும் பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறாரு. சோ இவர்களை தூண்டி விட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற வேலையை தெளிவா பண்ணிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுது. எது எப்படினாலும் இவங்களோட இம்பாக்ட் வந்துட்டு அந்தந்த மாநில பண்ண நிச்சயம் பீகார்ல நிதிஷுடைய இது வந்துட்டு அரசியல் வந்துட்டு அஸ்தமனத்துக்கு நோக்கி போயிடுச்சுன்னு சொல்ல முடியும். கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி.